வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2026. இதுதான் ஆக்சுவல் நியூ இயர். நம்மளுடைய பழைய சிவிலைசேஷன் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் நம்ம வந்து ஜனவரி 1 கொண்டாட மாட்டோம். இந்த மாதிரி அவங்கவுங்க நாட்டுக்கு ஊருக்கு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூ இயர் இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் நியூ இயர். ஸோ எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் ராசிக்கு பொறுத்தவரை ஒரு சின்ன தெளிவு ஒன்று கொடுத்துட்றேன். என்னென்னா, நம்ம வந்து பஞ்சாங்கம் படிப்போம், ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் பஞ்சாங்கம். அதில் மெயினாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜானா குரு. இந்த வருஷத்துக்கு இது வந்து பராபவ வருஷம்னு சொல்லுவோம். இதில் வந்து ராஜா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இது வந்து ஆற்காடு பஞ்சாங்கம் முறைப்படி, சரிங்களா? இதனால் இதில் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. நம்மளுடைய உணவு தட்டுப்பாடுகள், பண பரிவர்த்தனை, போர்கள், இது சம்மந்தமாக நிறைய விஷயம் நடக்க போகுது. உலக லெவலில் நிறைய விஷயம் நடக்க போகுது. அதையும் சொல்ல போகிறேன் கொஞ்சம். மெயின் என்ன, உலகம் என்ன நடந்தால் என்ன, முதல்ல நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுது. ஸோ அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னென்ன மெயினான விஷயங்கள், எதெல்லாம் முக்கியமான தகவல்கள், படிப்பு, வேலை, கல்யாணம், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன, அதில் எதுலலாம் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எதுலலாம் ஒன்றும் வீரியமாக இறங்கி செயல்படணும், இதுக்கு எந்தெந்த கடவுள் வழிபாடுகள் நல்லது, என்னென்ன பரிகாரங்கள், அதுவும் ஒரு ஜென்ரலாக உங்கள் எல்லாத்துக்குமே இதில் சொல்கிறேன். இதை கடைபிடிச்சிட்டு வர இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான புத்தாண்டாக அமையும். விருச்சக ராசி, விருச்சக லக்னம். உங்கள் காட்டில் தான் மழை. ஏற்கனவே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்லா இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 விருச்சக ராசியாக எனக்கு தெரிஞ்சு வீடு வாங்கினாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, வண்டி வாங்கினாங்க. ஸோ நிறைய நல்லது நடக்குது. இது வந்து ஒன்றும் அதிகரிக்க போகுது. ஏன்னா விருச்சக ராசிலாம் பாவங்க. விருச்சக ராசியெல்லாம் எவ்வளோ ஏமாற்றுவாங்க தெரியுமா உலகத்தில். இப்போ தான் கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்காங்க. அதனால் எல்லோரும் அவங்கள வாழ்த்துவோம். விருச்சக ராசிக்கு டைம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதாவது எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்குது. மெயினாக என்னென்னா, கையில் நல்ல காசு வரும். இவங்க வந்து எடுக்கிற முயற்சிகளில் வின் பண்ணுவாங்க. என்னென்னா, முயற்சிகள் வந்து அழுத்தி விருச்சகத்துக்கு ஏன் சொல்லணும்னா, நல்ல முயற்சி எடுப்பாங்க, ஆஃபீஸில் நல்ல வேலை செய்வாங்க. ஆனால் என்னென்னா, கடைசி நேரத்தில் இந்த ப்ரொமோஷனை தூக்கி வேறு யாருக்குன்னா கொடுத்துருவாங்க. அப்படியே விருச்சக ராசி நொந்து நூலாக இருப்பீங்க. அதெல்லாம் அப்படியே மாற்றுற நேரம். நீங்கள் வந்து இப்போ உங்கள் ப்ரொமோஷனை பேசி கேட்டு வாங்க. ஏன்னா அந்த ஒரு 3 விருச்சிக ராசிகள்லாம் அதான் சொல்லியிருக்கேங்க, இந்த தடவை நீ கேட்டு வாங்குற, உனக்கு ப்ரமோஷன் மிஸ் ஆனால் கூட, ஏன்னா டியூ டு இந்த குளோபலாக நிறைய இஷ்யூ நடக்குதுனால அங்கங்கே ப்ரமோஷனை ஹோல்டு பண்ணுறாங்க. அப்படி ஏதோ ஒரு சூழ்நிலை ஹோல்டு ஆனால் கூட சேலரி, நல்ல சேலரியை தூக்கணும், சரிங்களா? ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் நம்ம இந்த ஜாதகம்லாம் பார்க்குறோன்னா ஜெயிக்கிறதுக்காக தான். டக்குன்னு சேலரியை நம்ம எடுக்கிறோம். இது ஒன்று. ஓகே. அடுத்து கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. விருச்சகத்துக்கு கல்யாண டைம் நல்லாயிருக்கு. லவ் பண்ணுறீங்கன்னா கல்யாணத்தை மாற்றிடுங்க. கல்யாணமாக சீக்கிரம் பார்த்துங்க. ஏன்னா விருச்சகத்துக்கு வந்து லவ் டக்குன்னு செட் ஆகிடும். அதான் விருச்சகமில் வந்து கேட்டையெல்லாம் இருந்தீங்கன்னா லவ் டப்புன்னு செட் ஆகிடும். அதை ஹோல்டு பண்ணுறது தான் பெரிய விஷயம். விருச்சகத்தில் ராசி லக்னக்காரங்களுக்கு லவ்வை ஹோல்டு, ஏன்னா இவங்க வந்து பாசம் உள்ளே இருக்கும், ஆனால் வெளியே சொல்லும் போது டக்குன்னு ஏதாவது வார்த்தை பிசங்கிடும், இல்லை டக்குன்னு ஷார்ப்பாக சொல்லிவிடுவாங்க, ரொம்ப ஷார்ப்பாக சொல்லிவிடுவாங்க. அது ஆப்போசிட்டில் இருக்கவங்களால ஏற்றுக்க முடியாது. ஆனால் விருச்சகம் தான் அந்த இன்டென்ஷனை சொல்ல மாட்டாங்க, பட் வார்த்தை அப்படி தவறாக வந்துடும். அதனால் இவங்களுக்கு வந்து இந்த லவ் வந்து ஹோல்டு பண்ணுறது பெரிய விஷயம். அப்படி ஒரு வருஷத்துக்கு மேலே, இல்லை 2 வருஷத்துக்கு மேலெலாம் ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு லவ் ஹோல்டு ஆகிடுச்சுன்னா கண்ணை மூடி கல்யாணம் பண்ணுறாங்க. நமக்கு மாட்டின ஆள், நமக்கு மாட்டின ஜீவன் அதுதான். கல்யாணம் மாற்றிடுங்க, சூப்பராக இருக்கும் வாழ்க்கை. இன்னொன்று, உங்களுக்கு நல்ல சப்போர்ட் வரும், ஃபேமிலி சப்போர்ட் வரும். அது வந்து அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் வரும், சரிங்களா? இது ஒன்று. அடுத்து வந்து நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம முன்னாடியே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 விருச்சிக ராசியாவது வீடு வாங்கிட்டாங்க, கம்பெனிகளில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். உங்களுடைய ஃபினான்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி. என்கிட்ட கொஞ்சமாக காசு இருக்குன்னா நகை வாங்குங்க, சின்ன நகை வாங்குங்க. நிறைய காசு இருக்குன்னா வீடு வாங்குங்க. உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லபடியாக உங்களுக்கு வந்து சூப்பராக வளருங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானத்தில் வின் பண்ணுவீங்க. நீங்கள் ஏதாவது நீங்கள் படிக்கிறீங்கன்னா கூட அந்த முயற்சி கூட வின் ஆகும். சில பேர் இந்த மறுமணம் பற்றி தான் கேட்டிருந்தீங்க, சார் செகண்ட் மேரேஜ் பற்றி சொல்லுங்கள் சார். அதுவும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும், தாராளமாக பண்ணாங்க.
செகண்ட் மேரேஜுக்கும் டைம் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று, வெளிநாடு ட்ராவல் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது செவ்வாய் வீடு, உங்களை குரு பகவான் வேறு பார்க்க போகிறாரு. வெளிநாடு போகிறது, வெளிநாட்டு யோகம்ன்றது ரொம்ப ஜாஸ்தி. தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஷார்ட் ட்ராவலாவது போயிட்டு வாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த குளோபல் சுச்சுவேஷனில் ஃபுல்லாக போயிட்டு செட்டில் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா சூப்பர். அப்படி இல்லையா, ஷார்ட் ட்ராவலாவது போயிட்டு என்ன எப்படின்னு சுச்சுவேஷன் பார்த்துட்டு வாங்க. அடுத்தடுத்து இந்த பிரச்சனைகள் குறைய அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஒன்று. சூப்பர். இதில் வந்து எதில் சார் நான் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, மனசு. நம்ம வந்து ஏற்கனவே விருச்சகம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தானாக உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, சும்மாவே ஓவராக யோசிப்பாங்க. இப்போ மனம் வந்து போட்டு கர்மாலாம் ஃபுல்லாக குருமாவாக மாறி இருக்கும் அவங்க அந்த யோசிக்கிற இதில். சரிங்களா? நல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள், அதுதாங்க ஹையஸ்ட். அது சொல்லுவாங்க, மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. மனத்தை செம்மையாக வச்சுக்கிறது தான் மெயினான விஷயம். சரிங்களா? நீங்கள் போய்ட்டு முதல்ல நல்ல மெடிடேஷன் யோகா பண்ணுங்கள். அப்படி முடியலையா, சேன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு மந்திரம் நம்ம வந்து அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி எப்படி கடவுளை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அந்த கடவுளை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு வர 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 நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒன்றும் சிறப்பாக இருவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கானது. ஜெயிப்பீங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து முருகர், வள்ளி தேவாயனோட வழிபடுங்க. நரசிம்மர், லக்ஷ்மி தாயாரோட வழிபடுங்க. துர்க்கை அம்மன், சிவபெருமானோட வழிபடுங்க. இவங்களெல்லாம் செவ்வாய் ஹோரையில் வழிபடுறது நல்லது. கோவில்களுக்கு வந்து இந்த எண்ணெய் வாங்கி கொடுங்க, நல்ல எண்ணெய். சரிங்க? செக்கு எண்ணெய், நல்ல எண்ணெய், நல்லெண்ணெயாக வாங்கி கொடுக்க நீங்கள் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஓஹோன்னு வளருங்க. இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷத்துக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கோங்க. சரிங்களா? அது சொல்லி 12 கோடி தமிழர்கள், ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர், இவங்க எல்லாருக்குமே பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். எப்படி வாழ்க்கை இருக்கும், பணம் எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், உங்கள் திருமணம் பற்றி, உங்களோட ஹெல்த் விஷயங்கள் பற்றி, ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா, யார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், இதெல்லாம் பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒன்றும் அக்யூரேட்டாக எனக்கு தெரியணும் சார். ஏன்னா நிறைய பேர் நான் லாஸ்ட் கமெண்ட்டெல்லாம் பார்த்தேன், இந்த இப்போ ரிஷபத்தில் மாந்தி இருந்தால் என்ன பயன், இதெல்லாம் கேட்டீங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகம் பொறுத்து நிறைய மாறுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் தெளிவாக இதில் வந்து நம்ம சொல்லலாம். இன்னொன்று, இப்போ அடுத்தடுத்து நம்மளுடைய இன்டர்வியூஸ் பலன்களில் வந்து நான் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்டு போகிறேன். சரியா? கோவில்கள் சாமிகளை தாண்டி இது கூடவே விதைகள், தானியங்கள், அதாவது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம், இதுதான் நம்ம சித்தர்கள் சொன்னது. நம்ம கோவில் கலசத்திலே தானியங்கள் வைக்கிறோம். அப்போ அந்த தானியங்களை நம்ம உடம்பில் வச்சுக்கிட்டால் எப்படி நம்ம உடம்பையே கோவிலாக மாற்றுது. அது தானியங்கள் வச்ச பயிற்சிகள், கலர்ஸ், அரோமான்னு சொல்லணும். எதுக்கு ஆண்டவனுக்கு பூ போடுறோம், எதுக்கு வாசனையாக இருக்கிற பூவாக போடுறோம்? காகித பூவையும் போடலாம்ல, ஏன் மல்லிகை பூவாக போடுறோம்? ஏன் அந்த வாசனை எதுக்கு? துர்க்கைக்கு எதுக்கு நம்ம வந்து அரளிப்பூ போடுறோம்? இந்த மாதிரி இதெல்லாம் அரோமா தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்காகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் கலந்து நிறைய பரிகாரங்கள் நம்ம சொல்ல போகிறோம். இதெல்லாம் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்து கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் என்ன முடியுமோ அதை நம்ம கன்சல்டேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையறதுக்கு எல்லாம் வல்ல அண்ணாமலையாரையும் உண்ணாமலை தாயையும் வேண்டிக்கிட்டு உங்களிடம் வாழ்த்து பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.